அன்பு மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு நம்ம கண்மணி கூடிய சீக்கிரமே ஜீவா கிட்ட நிரூபிக்கணும். நம்ம அன்பு கண்மணி சீக்கிரமே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளை. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. கண்மணியோட அம்மாவுக்கு ரொம்பவே ஏமாற்றம் ஆயிடுது. கண்மணி அன்பு எப்படினாலும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மா ரொம்பவே ஆசையாக இருந்தாங்க. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே கண்மணியோட அம்மா கண்மணியோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்பவே பிரபலமான ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவங்க ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா அன்புக்கிட்ட சொல்கிறாங்க. அன்புமே அவங்களுக்காக ரொம்பவே ஸ்பெஷலாக குருமா செய்கிறாங்க. இதை எப்படினாலும் கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னச்சாமியும் நலனும் பார்த்தீங்கன்னா பிரியாணியை கெடுத்த மாதிரி இங்கே குருமாவையும் பார்த்தீங்கன்னா கெடுத்து விட்டுறாங்க. அதில் உப்பையும் காரத்தையும் அள்ளி போட்டுறாங்க. அன்பு இதை டேஸ்ட்டு பார்க்காம பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்றாங்க. அங்கே ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு கத்த ஆரம்பிச்சுறாங்க. இது என்ன இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு குருமாவை நான் சாப்பிட்டதே கிடையாது. உங்கள் ஹோட்டலுக்கு நான் சாப்பிட்றதுக்காக வந்தேன் பாருங்கள். என்ன சொல்லணும், என் உசுருக்கே இங்கே உத்தரவாதம் இல்லை. நான் போகிறேன், அதுக்காக உங்கள் ஹோட்டலை நான் சும்மா விட்டுட்டு போகிறேன்னு இல்லை. நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். உங்கள் ஹோட்டலில் எவ்வளோ கேவலமாக நீங்கள் ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக மக்களுக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு போகிறாங்க. இதை கேட்ட ஜீவாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. அன்புக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம நல்லா தானே செஞ்சோம், அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பயங்கர குழப்பத்தில் தான் நிற்கிறாங்க. இங்கே கண்மணிக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஜீவா ரொம்பவே கோவத்தோடு இங்கே நம்ம அன்புவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடாங்க. என்ன அன்பு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்க இங்கே அன்பு இருந்துக்கிட்டு எப்படி நடந்துச்சுன்னே தெரியலை ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுனாலும் காரணம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. ஆல்ரெடி நம்ம ஹோட்டலுக்கு கஸ்டமர்ஸே வரமாட்றாங்க. இப்போது இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அவ்வளோதான், ஹோட்டலை சீக்கிரமே க்ளோஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அன்புவை பிடிச்சி திட்டுறாங்க. அன்புக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. இன்னொரு பக்கம் கேவலமான வேலையை பார்த்த மாஸ்டர்ஸ் 2 பேருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அன்புவோட நிலைமையை பார்த்து இங்கே கண்மணி அன்புவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க மனசுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பு வெளியே போகிறாரு. அந்த டைமில் தான் ஒரு 20 ஸ்பெஷல் ஆர்டர் செய்யணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க. அன்புமே சீக்கிரம் வந்துடுறேன் ஒரு 10 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்பு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி போகிற ஸ்கூல் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே தாறுமாறாக போகுது. அன்புக்கு சந்தேகம் வருது. அந்த ஸ்கூல் வண்டியுமே ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அப்போ தான் விஷயம் அன்புக்கு தெரிய வருது. அந்த டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வண்டியில் இருக்கிற குழந்தைகள்லாம் சேவ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவே டைம் ஆகுது. ஜீவா இருந்துக்கிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. இந்த அன்பு இதோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அரை மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரவே காணோம். கால் பண்ணாலும் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டார். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா ரொம்பவே டென்ஷனில் இருக்கிறாங்க. இங்கே கண்மணி இருந்துக்கிட்டு ஜீவாவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஜீவா ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த டிஷ்ஷை நாங்களே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கண்மணி அப்புறம் மற்ற 2 மாஸ்டர்ஸு நம்ம தேன்மொழி எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா அந்த 20 ஸ்பெஷல் ஆர்டரை செஞ்சு முடிச்சிடுறாங்க. அன்பு எல்லா குழந்தைகளையும் பத்திரமா மீட்டது மட்டும் இல்லாமல் டிரைவரை போயிட்டு பத்திரமா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவரோட உயிரையுமே காப்பாற்றிடுறாங்க. ரொம்ப லேட்டாக தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. வந்ததுமே ஜீவா கிட்ட விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னால் ஃபோனை அட்டன் பண்ண முடியலை ஜீவா, அதை செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே இங்கே ஜீவா இருந்துக்கிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு அன்புவை பிடிச்சி திட்டி விட்றாங்க. நீங்களாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை, உங்களை போயிட்டு நான் நம்பினேன் பாருங்கள், என்ன சொல்லணும், அவங்கள நம்பினா நடு தெருவில் தான் நிற்கணும் போல், நீங்கள் சுத்த வேஸ்ட்டு, சும்மா நீங்களே உங்ககிட்ட திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிக்க வேண்டியதான், மற்றபடி எதுவுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிடுறாங்க. அன்புக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு போய் தான் நிற்கிறாங்க. கண்மணிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த சின்னச்சாமி நலனுக்கெல்லாம் ரொம்பவே மனசு குள்ளுன்னு இருக்குது. ஜீவா சார் அந்த அன்புவை நல்லாவே வெளுத்து வாங்கினார்ல, கூடிய சீக்கிரமே ஜீவா சாரே அந்த அன்புவை
இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். அப்படி நடந்துடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். நமக்கு போட்டியாக அந்த அன்பு வந்திருக்கிறானா, அதுவும் நம்மக்கிட்டேயே ரொம்பவே அதிகாரம் பண்ணுறான். அவனெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அன்பு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஜீவா கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணி இருந்துக்கிட்டு பாவம் அன்பு அவர் இப்படிலாம் திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமா, அவரை நினச்சாலே நமக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்பு இந்த மாதிரிலாம் குக்கிங் விஷயத்தில் இவ்வளோ கேர்லெஸ்ஸாலாம் இருக்க மாட்டார். அவர் எல்லா டிஷ்ஷுமே எவ்வளோ சூப்பராக செய்வார். அப்புறம் எப்படி அவர் அன்னைக்கு வச்ச பிரியாணியில் காரம் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இங்கேயே மசாலா வந்து ரெடி பண்ணோம். அப்புறம் எப்படி மறுபடியுமே வந்து இந்த மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் வரும், ஒன்றுமே புரியலையே, இது ஒன்றும் தற்செயலாக நடந்த மாதிரி தெரியலை, ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி பார்த்திங்கன்னா சந்தேகப்படுறாங்க. அந்த டைமில் தான் வந்து நலனும் சின்னச்சாமியும் ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்குறாங்க. கண்மணி வந்து போயிட்டு என்ன ஒரே சிரிப்பு சத்தமாக கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சின்னச்சாமி நலன் வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அன்புவோட முகத்தை பார்த்தியா, அவனோட மொத்த திமிருமே இப்போ போயிடுச்சுல, அப்படியே அசிங்கப்பட்டு கூனி குறுகி நின்னால அதை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்னச்சாமி வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இனி அந்த அன்பு என்ன செஞ்சாலும் அவனோட ரெசிபி கேவலமாக தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம அதை வந்து கேவலப்படுத்தி விட்ருவோம்ல. நம்ம பார்த்த வேலையினால தானே அந்த அன்பு இவ்வளோ அசிங்கப்பட்டு நின்னா. இனி அந்த அன்பு இந்த ரெஸ்டாரண்ட்லேயே இருக்கவே கூடாது. ஒன்று ஜீவா சாரே அந்த அன்புவை வந்து வெளியே துரத்தணும், இல்லைன்னா அந்த அன்பே நான் இனி இங்கே வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு துண்டை காணோம் துணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும் அப்படின்னு ரொம்பவே நக்கலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. கண்மணி வந்து பக்காவாக பார்த்தீங்கன்னா அதை ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுக்கிறாங்க. இவ்வளோ கேவலமாவா இருப்பீங்க, இத்தனை வருஷமாக இந்த ஹோட்டலில் இருக்கிறீங்க, ஒருத்தரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கீழ்த்தரமான வேலையெல்லாம் பார்த்துருக்குறீங்க. உங்களெல்லாம் என்னத்தை தான் சொல்ல, உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. பாவம் எந்த தப்புமே செய்யாத அன்பு எவ்வளோ ஃபீல் பண்ணி நின்றாரு, எவ்வளோ அசிங்கப்பட்டு நின்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷமே போயிட்டு ஜீவா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஜீவா என்னதான் இருந்தாலும் நீங்கள் அன்பு கிட்ட வந்து இப்படிலாம் வந்து பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன கண்மணி, அவர் பண்ணுறது மட்டும் சரியா? அவர் கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே இல்லாமல் தான் நடந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குக்கிங் விஷயத்துலேயும் அவருக்கு வந்து ரொம்பவே கவனக்குறைவாக இருக்குது. இப்படிலாம் இருந்தால் நம்ம எப்படி நம்மளோட ரெஸ்டாரண்ட்டை வந்து நம்பர் 1ஆக கொண்டு வர முடியும்? வர கஸ்டமர்ஸ் கூட வரமாட்டாங்க போல் இனி. இப்படி அவர் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருந்து சொதப்புறதுக்கு பேசாமல் அவர் நம்ம ரெஸ்டாரண்ட்டை விட்டே போயிடலாம், அதுதான் பெஸ்ட்டாக தோணுது அப்படின்னு ஜீவா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு விஷயம் தெரியாமல் பேசாதீங்க ஜீவா, நீங்கள் அன்பை தப்பாக புரிஞ்சிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன கண்மணி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே கண்மணி பார்த்தீங்கன்னா ஜீவா கிட்ட வந்து அந்த வீடியோவை காட்டுறாங்க. அதில் சின்னசாமியும் நலனும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த ஜீவாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது, ரொம்பவும் அதிர்ச்சியாக இருக்குது. என்ன கண்மணி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ உங்களுக்கு விஷயம் புரியுதா? நடந்ததுக்கும் அன்புக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, அவரோட கவனக்குறைவுலாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் இவங்களோட வேலை தான். இவங்க அன்புவை வந்து அசிங்கப்படுத்தணும், பழி வாங்கணும், அன்பு இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்த்துருக்குறாங்க. ஜீவா இப்போவாச்சும் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜீவாவுக்கு செம கோவம் வருது. எங்கே அந்த நலனையும் சின்னச்சாமியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா பயங்கரமாக கத்துறாங்க. என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ கோவமாக வந்து ஜீவா சார் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நலனும் சின்னச்சாமியும் வராங்க. என்னாச்சுங்க சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நலன் கன்னத்துலேயே நம்ம கண்மணி வந்து பல்லார்னு ஒரு அறையை விட்டுறாங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை, நீ எல்லாம் படித்த பையன் தானே, இந்த மாதிரிலாம் தரங்கெட்டு எதுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்துட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே நலனுக்கும் சின்னச்சாமிக்கும் ஒன்றுமே புரியல. சின்னச்சாமி ரொம்பவே நல்லவர் மாதிரி பேசுகிறாங்க. இங்கே கண்மணி சின்னச்சாமி பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. நீங்களாம் ஒரு பெரிய மனுஷனா, உங்களுக்கு போட்டியாக ஒரு ஆள் வந்துட்டா அவர் இந்த மாதிரி தான் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்களா?
அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. சின்னச்சாமி இருந்துக்கிட்டு அப்படியே நல்லவர் மாதிரி தான் வந்து பேசுகிறாரு. என்ன கண்மணி, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, கொஞ்சமாச்சும் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு, இப்போ என்ன நடந்துச்சு, விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமலேயே நீ வாட்டில் இப்படி கோவப்பட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கனால தான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கிறேன். இல்லைனா வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். நலனுக்கு விட்ட அறைய உங்களுக்கு விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருந்திருக்கும் சரிங்களா? நீங்கள் பண்ண கேவலமான வேலையை நினச்சாலே உங்கள் முகத்தில் காரி துப்பணும் போல தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போவும் நலனுக்கும் சின்னச்சாமிக்கும் ஒன்றுமே புரியல. இப்படி பேசினா எப்படி? ஜீவா சார், நீங்களாச்சும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் தான் அந்த வீடியோ வந்து காட்டுறாங்க. ஜீவா ரொம்பவே எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து இழுத்து மூடினா கூட வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லைல்ல, உங்களுக்கு பழி வாங்கணும், உங்களுக்கு போட்டியாக அன்பு வந்திருக்கிறாரு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறதெல்லாம் இப்படி கெடுத்து விடுவீங்களா? இதனால இந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. உங்களை போயிட்டு நான் இத்தனை வருஷமாக நம்பியிருந்தேன் பாருங்கள், இந்த ரெஸ்டாரண்ட் எதுக்காக இன்னும் இவ்வளோ நாளாக வந்து பின்தங்கியே இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரிய வருது. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் எல்லாரும் தான். நீங்கள் யாருமே வந்து உண்மையாக கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே சின்னச்சாமி நலனுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியலை. நம்ம அன்புமே நடக்கிற எல்லா விஷயமுமே பார்த்துட்டு நிற்கிறாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ண கேவலமான வேலையினால் அன்பு எவ்வளோ அசிங்கப்பட்டார், எவ்வளோ ஃபீல் பண்ணி நிற்கிறாரு. ஒழுங்கு மரியாதையாக அவர்கிட்ட நீங்கள் 2 பேருமே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சின்னச்சாமி பார்த்திங்கன்னா அன்புக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நலனுமே கேட்குறாங்க. இங்கே நம்ம ஜீவாவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அன்புக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. உன்னை போயிட்டு நான் தப்பாக நினச்சிட்டேனே அன்பு, தயவு செஞ்சு மன்னிச்சுடு எல்லாம். ஜீவா நம்ம அன்புவை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ஹக் பண்ணிக்கிறாங்க. அன்பு இருந்துக்கிட்டு பரவாயில்ல ஜீவா, உங்கள் மேலே என்ன மிஸ்டேக்கு, இவங்க பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போவே சொல்லுங்கள் அன்பு, இவங்க 2 பேரையுமே வேலையை விட்டு தூக்கிடலாம். அன்பு இருந்துக்கிட்டு ரொம்பவே பெரிய மனசு தன்மையாக வந்து பேசுகிறாங்க. வேணாம் ஜீவா, இருந்துட்டு போகட்டும், இந்த ஒரு தடவை வந்து அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம், பாவம் அவங்களுக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, நீங்கள் இப்படி திடீர்னு வேலையை விட்டு அனுப்பிட்டா என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பு போயிட்டு நம்ம கண்மணிக்கிட்ட வந்து நன்றி சொல்கிறாங்க. நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த உண்மை வந்து வெளியே வந்திருக்காது, நானுமே குற்ற உணர்ச்சியில் ரொம்பவே தவிச்சு போயிருப்பேன், நான் தான் சரியாக குக்கிங் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நன்றி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நான் இன்னும் உங்கள் நன்றிக்காகலாம் எதுவுமே பண்ணலை, என் மனச்சாட்சிப்படி நான் கரெக்டாக இருக்கேன், என் கண்ணு முன்னாடியே நடந்த தப்பை நான் வந்து வெளியே கொண்டு வந்தேன், அவ்வளோதான், மற்றபடி வந்து உங்கள் மேலே அக்கறையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து பேசிட்டு போகிறாங்க. அன்பு இருந்துக்கிட்டு மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க, கண்மணிக்கு நம்ம மேலே அவ்வளோ காதல் இருக்குது, அவள் ஈகோனால தான் அவள் இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே சுவாரஸ்யமான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.